வெகு காலத்துக்கு முன்னாடி மணிப்புர நாட்டை மாணிக்கசேனன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தைரியமும் துணிச்சலும் மிக்கவன், நல்ல அறிவாளி, நியாயம் வழங்குறதுல நிகரற்றவன்கிற பேரை பெற்றவன். அவனோட காலத்தில் கொடுக்குற தண்டனைகள் ரொம்பவும் கொடூரமானவையாக இருந்துச்சு. பிடிப்பட்ட திருடனுடைய கைகள் வெட்டப்படும், கொள்ளைக்காரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. இப்படி இருந்தும் கூட நாட்டில் திருட்டுகளும் கொள்ளைகளும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. மணிப்புர நாட்டை அடுத்து மரகதபுரம்ங்கிற நாடு இருந்துச்சு. இந்த ரெண்டு நாடுகளுடைய எல்லை பகுதியில் அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்கிற கொள்ளைக்காரர்களால் மக்கள் ரொம்பவுமே கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தாங்க. மணிப்புர வீரர்கள் அந்த கொள்ளைக்காரர்களை பிடிக்கிறதுக்காக நிறைய தடவை முயற்சி பண்ணியும் தோல்வியத்தான் அடைஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கொள்ளைக்காரங்களுக்கு அந்த காட்டில் நிறைய ரகசியமான மறைவிடங்கள் இருந்துச்சு. அந்த காட்டில் காலநாகன்கிற கொள்ளைக்கார தலைவன் இருந்தான். அவன் ஒரு இளைஞன், வழிப்பறிகள் செய்கிறதுல கை தேர்ந்தவன். ஒரு தடவை அவனுடைய ஆட்கள் அரசாங்க ஒற்றன் அப்படின்னு சந்தேகித்து ஒரு முனிவரை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அவர் உண்மையிலேயே முனிவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா காலநாகன் அவரை காட்டுக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு வரும்படி தன்னோட ஆட்களுக்கு கட்டளையிட்டான். ஆனால் முனிவரோ அங்கிருந்து போகாமல் காலநாகன் கிட்ட என்ன சொன்னார்னா, அப்பனே, நான் வேணுக்குனே தான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேன். நான் ஒரு யோக சாதனையில் இருக்கேன். அதுக்கு தனிமையும் சத்தமில்லாத இடமும் தான் தேவை. என் கூட யாருமே பேசக்கூடாது. இதுவரைக்கும் இங்கிருந்த என்ன வழியில் போகிறவங்க வணங்கி ஏதேதோ கேள்விகளை கேட்டு என்னோட நிஷ்டையை கலைச்சிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட ரகசிய இடங்களில் ஏதாச்சும் ஒன்றில் என்னை இருக்க செஞ்சு என்னோட யோக நிஷ்டை தடையில்லாமல் நடக்க உதவுவையா அப்படின்னு கேட்டார். காலநாகனும் அவர் கேட்ட மாதிரியே ஒரு ரகசியமான இடத்துல இருக்க செஞ்சு அவருடைய தேவைகளையெல்லாம் அவனே பூர்த்தி செஞ்சு வந்தான். முனிவருடைய யோக நிஷ்டை எந்தவித தடங்களும் இல்லாமல் நடைபெற்றுச்சு. ஒரு நாள் முனிவர் காலநாகன் கிட்ட, அப்பனே, கோடை காலம் வந்துடுச்சு. இனி நான் இமயமலைக்கு போகணும். இதுவரைக்கும் நீ எனக்கு பணிவிடை புரிஞ்சதற்காக ரொம்ப சந்தோஷப்படுற. ஆனால் நீ இந்த மகா பாதக தொழிலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நீ பிழைக்கிறதுக்குன்னு எவ்வளவோ தொழில்கள் இருக்குது. நீ இப்படி கொள்ளையடிக்கிறத விட்டுடு அப்படின்னு சொன்னார். காலநாகன் அதுக்கு, ஐயா, எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரே தொழில்தான். இது பாதக செயலா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய முன்னோர்கள் செஞ்சு வந்த தொழிலும் இதுதான். எனக்கு வாழ் பிடிக்க தெரிஞ்சிருந்தா மன்னனுடைய படையில் போர் வீரனாக சேர்ந்திருப்பேன்னு சொன்னான். முனிவரும் காலநாகனுடைய மனசை மாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் பயனளிக்கலை. முடிவாக அவர், அப்பனே, எனக்கு தோணுனதை சொன்னேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்னோட இஷ்டம். நீ எனக்கு பணிவிடைகள் புரிஞ்ச, அதுக்காக உனக்கு உதவலான்னு நான் விருப்பப்படுறேன். உனக்கு நான் ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அதை உச்சரித்ததும் நீ ஒரு குழந்தையாக மாறிடுவ. அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து புதுசாக தொடங்க முடியும். ஆனால் ஒன்று, நீ மறுபடியும் காலநாகனாக மட்டும் ஆக முடியாது. இதை நினப்பில் வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை உபதேசிச்சுட்டு போனார். இது இப்படி இருக்கிறப்ப மரகதபுரத்துக்கு பண உதவி தேவைப்பட்டதால் மணிப்புர மன்னன் அந்த பணத்தை காவல் வீரர்களுடைய பாதுகாப்பில் மரகதபுரத்துக்கு அனுப்புனான். ஆனால் அந்த பணம் மரகதபுரத்தை சென்றடையலை. அதுக்கு காவலாக போன வீரர்களுடைய கதி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலை. இது காட்டில் இருக்கிற ஒரு கொள்ளைக்காரனுடைய வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு மாணிக்கசேனன் நினச்சான். அதனால் படை வீரர்களுக்கு தானே தலைமை தாங்கி காட்டில் கொள்ளைக்காரங்களுடைய இடங்களை தாக்க தொடங்கினான். அந்த வேட்டையில் காலநாகன் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவங்கிட்ட காவல் வீரர்களை பற்றியோ அவங்க எடுத்துகிட்டு போன பணத்தை பற்றியும் மன்னன் கேட்டப்ப அவன் அதை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் தான் ஒரு கொள்ளைக்காரன் தான் அப்படின்னு மட்டும் அவன் ஒத்துக்கிட்டான். தான் ஒரு கொள்ளைக்காரன் தான் ஒத்துக்கிட்டதுனால காலநாகனுக்கு தூக்கு தண்டனை விதித்தான் மன்னன். அந்த தண்டனை ஒரு வார காலத்துக்குள்ளே நிறைவேற்றப்படும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால் ஒரு வார காலத்துக்கு காலநாகன் ஒரு சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அப்படி சிறைசாலையில் அடைப்பட்ட காலநாகன் தன்னுடைய நிலைமையை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தப்ப அவனுக்கு முனிவர் உபதேசித்த மந்திரம் நினப்புக்கு வந்துச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுற நாளும் வந்துச்சு.
அன்னைக்கு காலநாகனை கொலைக்களத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக காவலாளிகள் சிறைசாலைக்கு வந்தப்ப அங்கே காலநாகனுக்கு பதிலாக ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே திகைச்சு போனாங்க. கூவா கூவான்னு கத்துற அந்த குழந்தைய தூக்கி பார்த்தப்ப காலநாகனுடைய முகத்தில் இருந்தது மாதிரியான மச்சம் அந்த குழந்தையோட முகத்துலையும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பச்சிளங்குழந்தைய கொல்லறதா அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் மன்னன் கிட்ட காட்டி காலநாகன் குழந்தையா மாறிட்டான்னு சொன்னாங்க. மன்னனும் அரச சபையில் கூடியிருந்தவங்க கிட்ட அந்த நிலையில் தான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ வர்த்தகர்களுடைய தலைவனான இந்திரகுப்தன் எழுந்து, அரசே, குழந்தையா மாறியவன் காலநாகன் தாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவனோட உடலுடைய அங்க அடையாளங்கள் இந்த குழந்தையுடைய உடல்லையும் இருக்குது. காலநாகன் ஏதோ மந்திரத்தை கற்று வச்சிருக்கா. அதனால் குழந்தையா மாறி உங்களுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க பார்க்குறான். அதனால் காலநாகனுக்கு கொடுத்த தண்டனையை இந்த குழந்தைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னான். மன்னன் மாணிக்கசேனனும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, காலநாகனுக்கு கொடுத்த தண்டனையை இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, இதை என்னுடைய அந்தப்புறத்துக்கு அனுப்பி வளர்த்து வரப்போகிற அப்படின்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மாணிக்கசேனனின் தீர்ப்பு பற்றி எனக்கு பல சந்தேகங்கள் தோன்றுகின்றன. சிறு குழந்தையாக மாறியவன் காலநாகன்தான் என்று எல்லோரும் உறுதிப்பட கூறிவிட்டார்கள். குழந்தையாக மாறிவிட்டதால் காலநாகன் தண்டனையிலிருந்து தப்புவது முறையா? தண்டனை அளிக்காமல் அந்த குழந்தையை அந்தப்புறத்திற்கு அனுப்பி வளர்க்கப் போவதாக மன்னன் அறிவித்ததும் முறையா? ஒரு கொள்ளைக்காரனுக்கு ராஜமரியாதை அளிப்பது எந்த வகையில் நியாயமானது? குழந்தையை கண்டு மன்னனின் மனம் இளகிவிட்டதா என்ன? என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, மாணிக்கசேனன் சரியான தீர்ப்பையே அளித்தான். குழந்தை வடிவில் இருந்த காலநாகன் குற்றமற்றவன். மன்னனின் பணத்தை தான் கொள்ளையடிக்கவில்லை என்று காலநாகன் கூறினான். அவனுடைய மறைவிடத்திலிருந்தும் எந்த பணமும் கிடைக்கவில்லை. எனவே காலநாகன் அந்த பணத்தை கொள்ளையடிக்கவில்லை என்று மன்னன் தெரிந்து கொண்டான். அதனால் அந்த குற்றத்திற்காக காலநாகனை தண்டிக்க முடியாது. கொள்ளைக்கார காலநாகன் குழந்தையாகியது அவன் புதிய பிறப்பை அடைந்து விட்டான் என்பதை தெரிவிக்கிறது. முனிவர் அவனுக்கு மந்திரத்தை உபதேசித்ததன் முக்கிய நோக்கமே அவன் புதிய பிறப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த காரணங்களால் மன்னன் அளித்த தீர்ப்பு முற்றிலும் சரியே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.